இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிரசாந்த் படத்தை பார்க்க வந்தாலே அது ஒரு வெற்றி படமாக மாறும். இப்போ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி விஜய் ஒரு இடத்துல இருக்கார். அதனால் நம்ம வந்து பிரசாந்துக்கு நம்ம செய்கிற ஒரு சின்ன உதவியாக இருக்கட்டுமே நினச்சது. பிரசாந்துக்கும் அவருக்கும் வந்து இப்போ இந்த கோட்டில் சேர்ந்து நடித்ததில் மீண்டும் ஒரு நட்பு துளிர் விட்டுருக்கு. ஒரு காலத்தில் விக்ரமுக்கும் பிரசாந்துக்கும் ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருந்ததுங்கிறத நம்ம சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிரசாந்த் ஆஃபீஸ்க்குலாம் வருவார். நாங்கள்லாம் பிரசாந்த் நடிக்கும்போது அப்போது போவோம் இல்லையா, அப்போ போகும்போது விக்ரம் அங்கேயே சுற்றிட்டு இருப்பார். அப்போல்லாம் வந்து சேதுலாம் ரிலீஸ் ஆகலை அந்த நேரத்தில். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு என்னென்னா, நம்ம ஃபேமிலி இவங்க, நமக்கு ஏதாவது வந்து சினிமாவில் எப்படியாவது நம்மளை உள்ளே கொண்டு வந்துடுவாங்கலாம் நினச்சிட்டு அங்கே இருந்தார். அப்படியே பாருங்களேன், அப்படியே திடீர்னு வந்து ஒரு சேது கிடச்சிது. அப்படி எப்படியுமே வந்து விஜயகாந்த் பேரை சொன்னாலே அவருக்கு நாம் வந்து ஏதாவது திருப்பி செய்யணுங்கிற அளவுக்கு ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு விஜய் அரசியலுக்கு வர்றாரு. சண்முக பாண்டியன் படத்தினுடைய ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணும்போது அவர் விஜயகாந்த் ஆட்களை அப்படியே தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் அது இருக்கலாம். விஜய் அவர்கள் அந்தகன் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது சார். பிரசாந்த் அவர்களுடைய படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை விஜய் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா விஜய் சார் பொதுவாக இது மாதிரியான விஷயங்களை பண்ண மாட்டார் இல்லையா? அப்படிங்கும்போது என்ன காரணங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு சார். இல்லை, விஜயை பொறுத்தளவுக்கு இப்போ வந்து கொஞ்சம் மாறி இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்தில் இதே நடிகர் கூட்டத்திலிருந்து சற்று விலகி இருந்தவர் தான் விஜய். அவரை யாரும் எளிதில் போய் அணுகிட முடியாது, யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவரோட பேசிட முடியாது. ஸோ அப்படி தான் இருந்தார். இன்றைக்கி வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறின பிறகு அவருடைய நடவடிக்கைகள்லேயே பயங்கர மாற்றம் வந்திருக்கு. நிறைய பேரை சந்திக்கிறாரு. இப்போ ஷூட்டிங் இல்லாத நாட்களில் நிறைய பேரை வர சொல்லி அவர் மீட் பண்ணிகிட்டே இருக்கார். நம்ம இந்த ஸ்டிலெல்லாம் பார்க்குறோம். ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்தில் பிரசாந்துக்கும் அவருக்கும் வந்து இப்போ இந்த கோட்டில் சேர்ந்து நடித்ததில் மீண்டும் ஒரு நட்பு துளிர் விட்டுருக்கு. ஒரு காலத்தில் எல்லாம் ஒரே கேட்டகரியில் இருந்தவங்க. இன்றைக்கி விஜய் எங்கேயோ மேலே ஏறி போயிட்டார். பட் இருந்தாலும் இந்த நட்பு, அந்த படப்பிடிப்பில் ஏற்பட்ட சுவாரஸ்யமான அந்த சந்திப்புகள் எல்லாம் சேர்ந்து நாம் பிரசாந்துக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிரசாந்த் படத்தை பார்க்க வந்தாலே அது ஒரு வெற்றி படமாக மாறும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி விஜய் ஒரு இடத்துல இருக்கார். அதனால் நம்ம வந்து பிரசாந்துக்கு நம்ம செய்கிற ஒரு சின்ன உதவியாக இருக்கட்டுமே நினச்சது செய்கிறார். எது எப்படினாலும் விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறது வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் சார் பார்க்கணும். இந்த நேரத்தில் ஒரு பண்டிகை வரும்போதும் அந்தகன் படத்துடைய போஸ்ட் வரும். ஆனால் இந்த முறை வந்த போஸ்டரோடு சேர்த்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி படம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் வருமா சார்? வருவதற்கு நிறைய 99% வாய்ப்புகள் இருக்குது. அந்த 1% வேணால் முன்ன பின்ன இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஆகஸ்ட் 15 டிமாண்டி காலனி வருது. ரெட் ஜெயிண்ட் வந்து அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் தங்கலான் வருது. இப்போ 2 படங்களுமே ஒரு மிகப்பெரிய படங்களாக பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் வந்து அந்தகனுக்கு தியேட்டர் எவ்வளோ கிடைக்குதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் சார் இவ்வளவு நாள் வராத படம் ஆகஸ்ட் 15 தங்கலான் படம் வருது அப்படின்னு தெரிஞ்சு வர்றாங்கன்னா பிரசாந்துக்கும் விக்ரமுக்கும் அப்படி என்ன தான் சார் போட்டி? ஒரு காலத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பட் இன்றளவும் அது தொடருதான்னு எனக்கு தெரியல. பட் இதே நாளில் ஒரு பிரசாந்த் வர்றாரு அப்படின்னா திட்டமிட்டு வர்றதெல்லாம் நான் நினைக்கல. ஏன்னா அவங்க நீண்ட நாளாக ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் 15ங்கிறது நிறைய படங்கள் வரலை. ஒரு தங்கலான் தான் வருது, வணங்கான் கூட வருமா வராதாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ டிமாண்டி காலனி வருது, அதுவும் இன்னும் அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, பட் வர்றதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் வெறும் தங்கலான் மட்டும்தான் வருதுன்னு நினச்சி தான் அவர் அந்த ரிலீஸ் டேட்டை போடுறாரு. இப்போ இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க அல்லது இதில் வந்து வணங்கான் தள்ளி போகுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் அதனால் இந்த ரிலீஸில் எந்த உள்நோக்கமும் இல்லைங்கிறது ஒரு பக்கம். ஆனால் ஒரு காலத்தில் விக்ரமுக்கும் பிரசாந்துக்கும் ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருந்ததுங்கிறத நம்ம சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உறவு முறை எப்படி அப்படின்னா, தியாகராஜனுடைய சகோதரி தான் விக்ரமோட அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து விக்ரம் வந்து பிரசாந்தெல்லாம் பெரிய நடிகர் ஆனோடனே அப்பயே அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துருச்சு. ஏன்னா அவங்க வீட்டில் ஒத்துக்காமல் அவங்களா போய் விருப்ப திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து தியாகராஜன் ஃபேமிலிக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. ஆனால் விக்ரம் வந்து ஒரு வளர்ந்த பையனாக மாறின பிறகு அந்த பழைய பகையெல்லாம் மறந்துட்டு தொடர்ந்து அங்கே பிரசாந்த் ஆஃபீஸ்க்கெல்லாம் வருவார். நாங்கள்லாம் பிரசாந்த் நடிக்கும்போது அப்போது போவோம் இல்லையா, அப்போ போகும்போது விக்ரம் அங்கேயே சுற்றிட்டு இருப்பார்.
அப்போல்லாம் வந்து சேதுலாம் ரிலீஸ் ஆகலை, அந்த நேரத்தில் அங்கே தான் சுற்றிட்டு இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு என்னென்னா நம்ம ஃபேமிலி இவங்க, நமக்கு ஏதாவது வந்து சினிமாவில் எப்படியாவது நம்மளை உள்ளே கொண்டு வந்துருவாங்கலாம் நினச்சிட்டு அங்கே இருந்தார். அப்படியே பாருங்களேன், அப்படியே திடீர்னு வந்து ஒரு சேது கிடச்சிது, அப்படி இப்படி அப்படியே வந்து எங்கேயோ வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக போயிட்டார். பட் இவர் அளவுக்கு வந்து பிரசாந்த் ரீச் ஆவார்னு பார்த்தா அவர் மெல்ல மெல்ல டவுன் ஆகிட்டார். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி பெரிய விஸ்வரூபம் எடுத்து விக்ரம் நிற்கிறார். தங்களான்லாம் அப்படி மிரட்டலான ஒரு படமாக வந்திருக்கு. இந்த நேரத்தில் இதை கொண்டு வந்து விடணுங்கிறது திட்டமிட்டு வருதாங்கிறது நமக்கு தெரியல. அது வருவதற்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. ஒரு நல்ல ரிலீஸ் ரேட்டு கிடச்சிருக்கு, வருவோமே நினச்சி வராங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எது எப்படி சமாளித்தாலும் கால சூழல் வந்து அந்த ஒரு பகைமையை தான் மீண்டும் வெளிப்படுத்துகிறாங்கிற ஒரு எண்ணத்தை தான் சார் ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் முதல்ல அந்தகன் திரைப்படம் ஒரு பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு கம்பேக் திரைப்படமாக அமையும் நம்புறீங்களா? அந்தா கானூன் படம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஸோ அந்த படத்தின் ரீமேக் அப்படிங்கிறதுனால படத்தின் மீதே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று பிரசாந்தை பொறுத்தளவுக்கு நடிப்புலாம் ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர் அவர். ஸோ அதனால் எல்லாமா சேர்ந்து பிரசாந்துக்கு ஒரு லிஃப்ட்டை கொடுக்கும்னு நம்ம நம்புகிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே சார், இப்போ இந்த நூற்றாண்டு சினிமா விழாவில் வந்து விஜய் அவர்களுக்கு பின்வரிசையில் இடஒதுக்கீடு வந்து பண்ணும்பொழுது அந்த சமயத்தில் விக்ரம் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துருப்பார் சார். ஆனால் இன்றைக்கி அதே விக்ரமுக்கு எதிராக ஒரு படம் ரிலீஸ் ஆக போது அந்த படத்துக்கு விஜய் அவர்கள் ஒரு வகையில் ப்ரமோஷன் பண்ணுறாரு. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அப்படி பார்த்தா எந்த படத்தோடையும் எந்த படமும் சேர்ந்து வரக்கூடாது இல்லையா? இப்போ எதிரிகள்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ அஜித் படமும் ரஜினி படமும் ஒரே நாளில் திரைக்கு வந்துச்சு, விஜய் படமும் அஜித் படமும் ஒரே நாளில் திரைக்கு வந்துச்சு. அவங்க என்ன ஜென்ம எதிரிகளா? எல்லாத்தையும் தாண்டி அவங்க பர்சனலாக பேசிக்கிறாங்க, ரசிகர்கள் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்கள எதிரிகள்ங்கிற லிஸ்ட்டில் நம்ம எப்போவுமே வைக்க முடியாது. ஸோ அப்படி தான் வந்து இதையும் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அன்னைக்கு விஜய் பக்கத்தில் விக்ரம் உட்கார்ந்தாருங்கிறதெல்லாம் ஒரு தகுதியாங்க? அதெல்லாம் ஒரு விஷயமா? இதே எப்படி சார் இப்போ அரசியலில் விஜய் அவர்கள் ஈடுபடணும் அப்படின்னா பலருடைய உதவி தேவைப்படும், அவர்களுடைய உதவியெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மைண்டில் வச்சு தான் விஜய் அவர்கள் தற்பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்ய தொடங்கியிருக்காரோ சினிமா துறையில்? இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? இப்போ பாருங்களேன், சண்முக பாண்டியனுடைய படம் வந்து படைத்தலைவன் ஒரு படம், அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் எப்போன்னு சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்க என்ன இருக்குது அப்படின்னா, விஜயகாந்துடைய மறைவுக்கு பிறகு அவர் மீது ஒரு மிகப்பெரிய சிம்பத்தி இங்கே கிரியேட் ஆகிருக்கு. மக்கள் மத்தியில் விஜயகாந்த் பேரை சொன்னாலே அவருக்கு நாம் வந்து ஏதாவது திருப்பி செய்யணுங்கிற அளவுக்கு ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஸோ சண்முக பாண்டியனுடைய அண்ணன் விஜய் பிரபாகரன் வந்து தொகுதி தேர்தலில் நிற்கும்போது எம்பி எலெக்ஷனில் இவ்வளோ பெரிய ஓட்டு வாங்கினதுக்கு காரணம் என்னென்னா விஜயகாந்தினுடைய சிம்பத்தி ஓட்டுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு விஜய் அரசியலுக்கு வர்றாரு, சண்முக பாண்டியன் படத்தினுடைய ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது அவர் விஜயகாந்த் ஆட்களை அப்படியே தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் அது இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் பல கணக்குகள் இங்கே இருக்குது. அப்படி ஒரு கணக்காக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.